வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ராஜதந்திரம் வெற்றிதான் பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள். அதாவது தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவில் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல்கள் மோதல்கள் காரணமாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் தனித்தனியாக பிரிந்து இரு அணிகளாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருவரும் நெருங்கிய உறவாகவும் நட்பாகவும் பெரும் விதத்தில் நெருங்கி இருந்தார்கள். அதன் பிறகு ஆட்சி முடிந்து தற்பொழுது கட்சி நிலைமை வந்த பிறகு அதன் பிறகு ஆரம்பித்த மோதல்தான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இதனால் கட்சியின் நிலைமையும் அதனுடைய செயல்பாடுகளும் மிகவும் குறைந்து விட்டது. பின்னடைவை நோக்கி அதிமுக சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்த கட்சி இப்பொழுது இவர்கள் இருவரால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது என்ற பேச்சுக்கள் தான் மிக அதிகமாக எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் அதை அனைத்தையும் தட்டி தூக்கும் விதமாக ஒரே ஒரு செயலாக தான் இருக்கிறது. ஏனென்றால் கடைகோடி தொண்டர்கள் கூட அதை தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் எப்பொழுது இணைகிறார்களோ, இணைந்து செயல்பட்டு அடுத்த வரக்கூடிய 2026 தேர்தலில் நிற்கிறார்களோ அப்பொழுதுதான் வெற்றி என்பது அதிமுகவுக்கு வரும். ஏனென்றால் பெரும்பான்மையான ஆதரவை பிரித்து சிதைந்து துண்டுகளாக அதிமுக சிதைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, யூபிஎஸ் அணி என ஒரு கட்சி பல அணிகளாக சென்று கொண்டிருந்தால் அதற்கு பின்னணைவும் ஆதரவும் என்பது குறைந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அதனையெல்லாம் தடுக்கும் விதமாகத்தான் தற்பொழுது இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால்தான், ஒன்றுபட்டு ஒற்றுமையே பலம் என்ற ஒரு நோக்கத்தில் அனைவரும் செயல்படணும் அப்படின்னு தான் தொண்டர்களுடைய கருத்துக்களும் பொதுமக்களுடைய கருத்துக்களும் இருக்கிறது. இதனால் தற்பொழுது எடப்பாடியாரும் சரி பன்னீர்செல்வமும் சரி இருவரும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒன்று சேர்ந்து நடந்தவையாக இருக்கட்டும், நடக்கப் போவதை நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகவா இவர்கள் அதிமுகவின் தலைமையை கையில் எடுத்து பெரும் விதத்தில் ஒரு தேர்தலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையின் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனை தற்பொழுது இவர்கள் மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக இருவரும் இணைந்து செயல்பட்டால் அதிமுக கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு வரும் என்றும் சசிகலா அவர்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார்கள். இருவர்களுடைய முரண்பாடுகளின் காரணமாக அதிமுக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதிமுகவின் நிலை 2026 தேர்தலுக்குள் மாறுகிறதா, மாறி அனைத்தும் தலைமையும் சரி அதிமுகவின் நிலைமையும் சரி மாறுகிறதா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில்தான் அதிமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் 2024 மக்களவைத் தேர்தல், அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மாறும், எங்களில் ஒருவர் திருந்துவார் என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கையில் எடப்பாடி பழனிசாமி திருந்துவாரா, அவர் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறுகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறுகிறதா என்பதனை. மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.